This is English Mozhi and நான் உங்கள் தமிழ். ஹலோ அண்ட் வணக்கம். இந்த வீடியோவில் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை கூட சின்ன சின்ன ப்ரெப்போசிஷன்ஸ் லைக் இன், ஆன், ஆஃப் இதெல்லாம் சேரும்போது அதோட அர்த்தம் அப்படியே மாறுது. அதனால் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வேலைக்கு கிளம்பிட்டேன், நான் வேலைக்கு புறப்பட்டுட்டேன். இதை எப்படி சொல்கிறது? ஐம் டேஷ் டு ஒர்க். அதில் என்ன வார்த்தை வரும்? That's right. I'm off to work. O-F-F, 2 F. I'm off to work. நான் வேலைக்கு புறப்பட்டாச்சு. நான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன், வழியில் இருக்கிறேன், அலுவலகம் போகிற வழியில் இருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? That's right. I'm on my way to work. I'm on my way to work. இதோ வந்துட்டே இருக்கிறேன். எனக்கு நேரம் 8 மணி வரைக்கும் வேலை இருக்கும். 8 மணிக்கு தான் என்னுடைய பணி நேரம் முடிவடையும். 8 மணிக்கு தான் நான் அலுவலகத்திலேருந்து வெளியில் வருவேன். I get dash work at 8 p.m. இது எப்படி சொல்கிறது? That's right. I get off work at 8 p.m. I get off work at 8 p.m. இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. I'm off to work அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்ப முன்னாடி டாட்டா சொல்லிட்டு கிளம்புவோம்ல, வேலைக்கு கிளம்புறேன், புறப்பட்டுட்டேன். அது I get off work அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன். ஓகே, சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க ஒரு வேலைக்கு நடுவில் இருக்கிறீங்க, மேபி ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போல்லாம் நம்ம வீடு தான் ஆஃபீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஏதோ வேலையாக இருக்கிறீங்க, ஆஃபீஸ் வேலையாக இருக்கீங்க அப்படி வச்சுக்கலாம். அப்போது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை யாரோ ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஐம் டேஷ் ஒர்க். ஐம் அட் ஒர்க். ஐம் அட் ஒர்க். நான் வேலையில் இருக்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணாதீங்க, அப்புறமா கால் பண்ணுங்கள். வேலை நேரம் முடிஞ்சப்புறம் கால் பண்ணுங்கள். ஐம் அட் ஒர்க். ஓகே, சின்னதாக 4 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இன்றைக்கி படிச்சிருக்கோம். பட் இந்த 4 எவ்ரிடே எக்ஸ்ப்ரெஷன்ஸும் நம்மளோட கான்வர்சேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐம் ஆஃப் டு ஒர்க். வேலைக்கு போயிட்டு வரேன், டாட்டா. ஐம் ஆன் மை வே டு ஒர்க். வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். ஐ கெட் ஆஃப் ஒர்க் அட் 8 p.m. வேலையை 8 மணிக்கு தான் முடிப்பேன். ஐம் அட் ஒர்க். வேலை செஞ்சிட்ருக்கேன். கேன் யூ கால் மீ லேட்டர்? யா. ஸோ ஹோப் இட்ஸ் கிளியர். இது அடுத்து வர குவிஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மினி குவிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேணும்னா இன்னொரு தடவை இந்த வீடியோவை பார்த்துருங்க. குவிஸ் எடுக்க முன்னாடி ஒரு தடவை பார்த்துருங்க. குவிஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது போய் ரெஃபர் பண்ணாதீங்க. கான்செப்ட்ஸை கிளியராக புரிஞ்சுட்டு வந்துட்டு குவிஸ் எடுங்க. ஓகேயா? ஆல்ரைட், ரெடி? இங்கே 4 சினாரியோ கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சினாரியோ, it's 8 a.m. you're starting from home. What will you probably tell your family members before leaving for work? காலையில் 8 மணி, வேலைக்கு கிளம்பிட்டீங்க. அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புவீங்க? செகண்ட் சினாரியோ, I get tired. I dash 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 very late almost every day. 3 blanks இருக்குது. 3 blanksலேயும் என்னென்ன வார்த்தை வரும் அப்படின்னு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். Third scenario, your mom is calling you while you're at the office. What would you tell her? நீங்கள் ஆஃபீஸில் வேலையாக இருக்கும்போது அம்மா ஃபோன் பண்ணி ஏதோ ரொம்ப முக்கியம் இல்லாத விஷயத்த பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் என்ன சொல்வீங்க? லாஸ்ட் scenario, your colleague says, where are you? The meeting is about to start. ஓகே, உங்கள் கூட வேலை பார்க்குறவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, எங்கேயா இருக்க, மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. What would you tell him? உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் காமெண்ட்ஸில் எழுதுங்க. சரியான்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, that's about it for today. Hope you found the video useful. I'll meet you in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.